மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினம். நல்ல ஒரு உருப்படியான விஷயங்கள்லாம் நீங்க செய்யக்கூடிய ஒரு தினம்னு கூட சொல்லலாம். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளோ உங்க செயல்பாடுகளோ நல்ல வளர்ச்சியை தரக்கூடியதாக அமையும். வருங்காலத்திற்கு வித்திடுவதாக அமையும். முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் நல்ல செயல்களில் நீங்க ஈடுபடுவீங்க. அற்புதமான தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம எடுக்கும்பொழுது அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்களே ஏற்படும். வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாகவே அமையும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானமான போக்கை தான் கையாள வேண்டும். சிறு சிறு தடைகள் தோன்றி மறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுகள், கல்யாணம் போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும். அடுத்து கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அற்புதமான தினம். நல்ல பரிசுகள் எல்லாம் வந்து சேரும். மனதிற்கு இனிய நிகழ்வுகள் நடக்கும். குடும்பத்தில் ரொம்ப ஒரு அமைதியான நல்ல சூழல்கள் நிலவக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமைகிறது. அடுத்து ரிஷபராசி. நல்ல எதிர்பாராத விதமாக பரிசு பொருட்கள் எல்லாம் வந்து சேரக்கூடிய தினம். அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கக்கூடிய தினம். சில புதிய சமாச்சாரங்களை தொடங்குவதற்கு ஏதுவான தினம். நண்பர்களால் ஒரு பெரிய அளவுக்கு உதவிகளும் சந்தோஷங்களையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக இது விளங்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான காலகட்டம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக இருக்கிறது. தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்று சொல்வது போல அற்புதமான தினம். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு தினம். சந்தோஷங்கள், வெற்றிகள், எல்லா நல்ல ஆரோக்கியம் எல்லாவற்றையும் தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம், சில செலவுகள் இருக்கலாம், ஆனால் சுபவிரயமாக அமையும். சில புதிய சிந்தனைகள், புதுசா சில விஷயங்களை தொடங்குவது போன்றதுக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஒரு கை கொடுக்கக்கூடிய நல்ல தினமாக இது அமைந்திருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான மிருகஷீட நட்சத்திரங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரங்களுக்கும் அற்புதமான நல்ல பலன்களை தரக்கூடிய தினமாக அமைகிறது. புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் தேவையில்லாத விரயங்கள், தேவையில்லாத தடுமாற்றங்கள்லாம் ஏற்படக்கூடிய தினமாக அமையும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபத்தை தரக்கூடிய தினம். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு உறுதிப்பாட்டோடு செயல்படுவீர்கள். ஆக்டிங் வித் கன்விக்ஷன் சொல்லலாம். ரொம்ப சிறப்பான தினம். உங்களுடைய முடிவுகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். உங்கள் எண்ணங்களும் செயல்களும் சிறப்பாக இருக்கும். நிச்சயமாக வெற்றி வாகை சூடுவீர்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான தினமாக இது அமையும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்களே ஏற்படும். மதியத்திற்கு பின் குறிப்பாக சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் அபிவிருத்தி செய்வதற்கான முதல் படிக்கட்டுன்னு சொல்லலாம். தொழிலில் இந்த தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே பின்னால் அது பெரிய அளவுக்கு பலன் கொடுக்கக்கூடிய அளவில் அது வளர்ந்து நிற்கும் என்பதை உறுதியாக நம்பலாம். முன்னேற்றத்துக்கான ஒரு காலகட்டம். சிறப்பான ஒரு தினமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்குகிறது. புதியதாக எதை தொடங்கினாலும் அதில் நீங்கள் பெயரும் புகழும் பெறக்கூடிய அளவில் சிறப்பான தினமாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மக நட்சத்திரம். மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். பொறுமையாக செயல்பட வெற்றிகள் ஏற்படும். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறப்பான தினமாகத்தான் இது அமையும். சிறந்த வெற்றிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன சொல்லலாம். சுப நிகழ்வுகளும் நடக்கும்.
உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க, நிதானத்தை கடைபிடிக்க நன்மைகள் ஏற்படும். அவசரப்படாமல் இருப்பது நல்லது. அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் மிக்க தினம். இறைவனை வணங்க பல நன்மைகள் ஏற்படும். குறிப்பாக வெங்கடாஜலபதியை கும்பிடும் பொழுது உங்களுக்கு ரொம்ப நன்மைகளை தரக்கூடிய தினமாக இது அமையும். மனசுல நிம்மதி, ஒரு சந்தோஷம், தன்னம்பிக்கை இதையெல்லாம் நிறைத்து தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக கன்னிராசி நேயர்களுக்கு அமையும். இதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடிக்க வேண்டும். அவசரத்தன்மையை கைவிட வேண்டும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முடிவிலையும் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் அதற்காக தீர ஆராய்ந்து உங்களுடைய நன்மைகளை விரும்புபவர்களிடம் பேசி அந்த முடிவுகளை எடுப்பது நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஒரு அற்புதமான தினமாக அமையும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாகவும் அமையும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருது. ஆனால் அதை பற்றி நீங்கள் பயப்பட வேணாம். சந்திராஷ்டம தினமாக இருந்தாலும் நல்ல தினமாகவே இது அமையும். எந்த விதமான ஒரு பின்னடைவும் ஏற்படாது. எதிர்பாராத விதையில் நல்ல தன லாபங்களும் முன்னேற்றங்களையும் தரக்கூடிய ஒரு தினமாக அமையும். உடம்பு முடியாமல் இருக்காங்க, நோய்வாய்ப்பட்டவங்க கூட நல்ல ஒரு ஸ்திதி அடைவாங்க, அதுலேருந்து விடுபடுவார்கள். தெய்வ நம்பிக்கை கை கொடுக்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரம் நல்ல பலன்களையே கொடுக்கும். சுவாதி நட்சத்திரம் எதிர்பாராத நல்ல திருப்பங்களை தரும். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினமாக இது அமையும். இறைவனை வழிபட நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்த விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் சில சுபமான பேச்சுவார்த்தைகள், திருமணம் போன்ற விஷயங்களுக்கான பேச்சுவார்த்தைகள், தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல விஷயங்களை பற்றி பேசுவது, இதுக்கு எல்லாத்துக்குமே உகந்த தினமாக இது அமைந்துள்ளது. அதனால இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள். அற்புதமான நல்ல பலன்கள் உண்டு அப்படின்றத உறுதியாக நம்பலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் கையாள வேண்டும். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அற்புதமான நல்ல நல்ல பலன்கள் எல்லாம் ஏற்படும். பெரிய திருப்பு முனைகள் எல்லாம் ஏற்படும். சந்தோஷ நிகழ்வுகள் எல்லாம் ஏற்படும். அடுத்து கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றங்கள், மனசுல நிம்மதி, புதிய ஆரம்பம், புதிய தொழில் தொடக்கம், இல்லை புதுசா வேலைக்கு ஜாயின் பண்றது போன்ற நல்ல பலன்களை எல்லாம் தரக்கூடிய தினமாக இது அமைந்துவிடும். தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உடல் நலத்திலும் ஆரோக்கியத்திலும் அக்கறை செலுத்துங்கள். தேவையில்லாத பயணங்களை தவிருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மன உளைச்சல்கள் இதெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இருக்கிறது. தெய்வ வழிபாடு என்பது கை கொடுக்கும். நம்பிக்கை என்பது அவசியமாக மனதில் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அந்த நம்பிக்கையோடு தெய்வ வழிபாடு இருக்கும் பொழுது ஒரு அற்புதமான தினமாக மாறிவிடும். பீஸ் ஆஃப் மைண்ட் சொல்லுவாங்க, நிம்மதியான ஒரு இது. அது உங்களுக்கு நிலைத்து நிற்கக்கூடிய அளவில் சிறப்பான நன்மைகள் நடக்கக்கூடிய தினமாக இது அமைந்திருக்கிறது. இந்த தினத்தில் நீங்கள் ஒரு கார் வாங்கிறது, இல்லைன்னா சில நகை அணிகலன்கள் எது வாங்கினாலும் அது உங்களுக்கு நல்லபடியாக அமையும் என்பது நிச்சயம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சிறு சிறு தடைகள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினம். நல்ல சந்தோஷமான நிகழ்வுகளை எல்லாம் கொண்ட தினம். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். லாபங்கள் மிகுதியாக இருக்கும். நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளால சந்தோஷங்கள் ஏற்படும். மனசு கிளேசங்கள்னு சொல்லுவோம், அதெல்லாம் மறையும்.
நிறைய நன்மைகளை தரக்கூடிய, நிறைத்து தரக்கூடிய நல்ல தினமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்கும். எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் அதில் வெற்றி ஏற்படும். வெற்றிக்கு மேல் தெய்வ அனுகூலமும் சிறப்பாக உங்களுக்கு சித்திக்கும் என்ற நிலை இருக்கிறது. அற்புதமான தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான நல்ல பலன்களும் லாபங்களும் ஏற்படும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு மேல் ரொம்ப நல்ல நேரம், சிறப்பான லாபங்களும் வெற்றிகளும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு ஏற்படும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கவனமாக செயல்பட நல்ல பலன்கள் உங்களுக்கும் ஏற்படும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பரிசு பொருட்கள் எல்லாம் வந்து சேரும். நீங்களே புதிய ஆடை ஆபரணங்கள் போன்ற விஷயங்கள்லாம் வாங்குவீங்க. மனசுல நல்ல சந்தோஷம் இருக்கும், கையிலையும் நல்ல பணம் இருக்கும், குடும்பத்திலையும் ஒரு நிம்மதியான சூழல் நிலவும். நீங்க ஆழ்ந்து அனுபவிக்கக்கூடிய நல்ல தினமாகத்தான் நாளைய தினம் உங்களுக்கு விளங்கக்கூடும். இதில் உள்ள நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது, அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் இறுதியில் நல்ல வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். சிறப்பான தினமாக இது மாறிவிடும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு தினமாக இருப்பதால் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். எதிர்பாராத வெகுமதிகள் வந்து சேரும். உங்களுடைய செயல்திறன் வெகுவாக பாராட்டப்படும். ஒரு உயர்நிலையில் நீங்கள் வைக்கப்படுவீர்கள். சிறப்பான நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய, சந்தோஷத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் நாளைய தினம் உங்களுக்கு விளங்குகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதில் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் உண்டு, எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினமாகத்தான் அமையும். நல்ல முன்னேற்றங்களை தரக்கூடிய அற்புதமான தினமாக இது அமைந்துவிடும். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் தடைகளை வென்று வெற்றி பெறுவீர்கள்னு சொல்லலாம். நல்ல செய்திகள் வந்து சேரும்.